அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் அண்ட் ப்ரிலிம்ஸ் அண்டு டிஓ ப்ரிலிம்ஸ் எழுதுகிறவங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. இதில் கிளாஸஸ் நான் எடுக்கிறேன் அப்படின்றத சொல்லியிருக்கேன். அதில் கிளாஸஸ் எப்படி நான் கொண்டுட்டு போகிறேன், என்ன மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கேன், எதெல்லாம் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றின ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக தான் இந்த வீடியோ. ஜஸ்ட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸில் முடிச்சிருவேன். நீங்கள் கொஞ்சம் இதை கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நமக்கு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலபஸ் வந்துட்டு வெரி ப்ரீசைஸாக கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுற அளவுக்கு தான் வந்து நம்மளோட சிலபஸ் இருக்கும். இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டோட்டலாகவே வந்துட்டு ஒரு 6 யூனிட்டுக்குள்ளே சிலபஸை வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்க. ஒன்லி 6 யூனிட் மட்டும்தான். பார்ட் பியில் வந்துட்டு நமக்கு ஆப்டிடியூடும் ரீசனிங் இருக்கும். அதிலிருந்து ஒரு 25 கொஷின். மீதி 175 கொஷின்ஸ் வந்துட்டு நமக்கு இந்த 6 யூனிட்லேருந்து மட்டும்தான் கேட்குறாங்க. இந்த 6 யூனிட்ஸில் வந்துட்டு எதுக்கு அதிகமான வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யூனிட் 5ல் இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு அப்படின்றது இருக்குது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 50 கொஷின் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போது இந்த ஒரு யூனிட் படிக்கிறதன் மூலமாக நம்மளால் வந்துட்டு 50 கொஷின் கண்டிப்பாக அடிக்க முடியும். அடுத்து வந்துட்டு எதுக்கு வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியன் பாலிட்டி, ஒன்லி பாலிட்டியோட சிலபஸ் மட்டும்தான் இதில் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் இருந்து 40 கொஷின்ஸ் வந்து நமக்கு கேட்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 6th யூனிட் இருக்கும். 6th யூனிட் வந்துட்டு ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்டு சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்றது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பழைய சிலபஸில் இருக்கும்போது யூனிட் 8 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. அதுவும் தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சுதந்திர போராட்ட வரலாறில் இருக்கக்கூடிய சில டாபிக்ஸ் வந்துட்டு இதில் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இது வந்துட்டு சுதந்திர போராட்ட வரலாற்றில் நம்ம தமிழ்நாட்டில் என்னென்னலாம் நடந்தது அப்படின்றத சேர்த்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 40 கொஷின் இருக்குது. அப்போ டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் 5, தென் யூனிட் 6, யூனிட் 5ல் வந்துட்டு 50 கொஷின்னு, யூனிட் 6ல் வந்துட்டு 40 கொஷின்னு, அடுத்து வந்துட்டு யூனிட் 4ல் வந்துட்டு 40 கொஷின். சரிங்களா? இந்த 3 யூனிட் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 130 கொஷின் அப்படின்றது வந்துடுது. சரிங்களா? அப்போ அதிகமான வெயிட்டேஜ் நீங்கள் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இந்த 3 யூனிட்டுக்கு தான் கொடுக்கணும். அதாவது யூனிட் 4, 5, 6 இந்த 3 யூனிட்டும் தரவாக படிச்சிட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 130 கொஷின் அப்படின்றது வந்துடுது. அடுத்த இம்பார்ட்டன்ட் எது கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 3க்கு கொடுக்குறோம். ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் ஐஎன்எம். இதில் இருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டோட்டலாக 25 கொஷின் வருது. இந்த ஐஎன்எம்மில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் பார்ட் வந்துட்டு நமக்கு யூனிட் 6ல் போய் கொடுத்துட்றாங்க. சரிங்களா? ஐஎன்எம் அப்படிங்கிறது நம்ம இந்தியா அண்டு தமிழ்நாடு ரெண்டையும் சேர்த்து படிப்போம். பட் இங்கே வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் யூனிட் 6ல் போய் கொடுத்துருக்காங்க. ஹிஸ்ட்ரி அப்படிங்கும்போது ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி அண்டு மெடிவல் ஹிஸ்ட்ரி, தென் மாடர்ன் இந்தியா, இது எல்லாம் சேர்ந்து வரக்கூடியது தான் இங்கே வந்துட்டு ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியன் நேஷனல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக கொடுத்துருக்காங்க. இதில் இருந்து வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு 25 கொஷின். மொத்தமாக ஆல்ரெடி ஒரு 130 கொஷின், இதில் ஒரு 25 அப்படிங்கும்போது நமக்கு 155 கொஷின் இந்த 4 யூனிட் படிக்கிறது மூலமாக மட்டும் வந்துடுது. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம எதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த 4 யூனிட்டுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு 10 கொஷின் கேட்குறாங்க. ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து ஒரு 10 கொஷின் கேட்குறாங்க. இப்போ ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 10th ஸ்கூல் புக்கோட ஜியாகிரஃபி அண்டு 12th ஸ்கூல் புக்கோட ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய சில லெசன்ஸ் இதை மட்டும் நம்ம படித்தோம் அப்படின்னாவே இந்த 10 கொஷின்ஸுக்கு வந்துட்டு நம்மளால் ஈஸியாக வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண முடியும், அடிச்சிட முடியும். அடுத்து வந்துட்டு ஜென்ரல் சயின்ஸ் அப்படிங்கும்போது இதில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் வந்துட்டு சில இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரியான டாபிக்ஸ் மட்டும் நம்ம ஜென்ரலாக ஃபோக்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நம்மளால் வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை வந்துட்டு நம்மளால் அடிக்க முடியும். தென் இந்த 2 யூனிட்டுக்கும் அதிகமாக வந்துட்டு ப்ரீவியஸஸ் கொஷின் பேப்பர்ஸை நம்ம நல்லா தரவு பண்ணிட்டு போனோம் அப்படின்னாவே நம்மளால் வந்துட்டு இந்த 10 20 கொஷின் வந்துட்டு அடிச்சிட முடியும். சரிங்களா? அப்போ மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 175 கொஷின் நம்ம அடிக்கிறது வந்துட்டு பெரிய விஷயமே இங்கே கிடையாது. 25 கொஷின் ஆஸ் யூஷுவல் வந்துட்டு நமக்கு ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் அப்படின்றது வந்துடுது. சரிங்களா? இப்போது இந்த 155 கொஷினுக்கு தான் நம்ம மெயின்லி ஃபோக்கஸ் அப்படின்றது கொடுக்க போகிறோம். இதில் நான் எப்படி உங்களை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு இந்த டாபிக் இருக்குல்ல யூனிட் 3, இதை தான் வந்துட்டு உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுக்க போகிறேன். சரிங்களா? இது வந்துட்டு உங்களுக்கு கம்மியான கொஷின்ஸ் தான், 25 கொஷின்ஸ் தான். பட் ஆனால் படிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது நிறைய இருக்கும். சரிங்களா? அப்போது இது படிக்கிறது மூலமாக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாஸ்ட் ஏரியாவை வந்துட்டு கொஞ்சம் டைமுக்குள்ளே உங்களால் வந்துட்டு முடிக்க முடியும். இதில் வந்துட்டு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருச்சு அப்படின்னாவே அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள், சப்ஜெக்ட் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்.
ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் 3 ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் ஐஎன்எம் அப்படின்னு சொல்லக்கூடிய 25 மார்க்குக்கான யூனிட் இருக்கு இல்லையா, இதை தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். இதை வந்துட்டு கம்மிங் சண்டேக்குள்ளே வந்துட்டு இந்த யூனிட்டுக்கான வீடியோஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்துட போகிறேன். இதை நீங்கள் ஃப்ரீ டைமில் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் படிச்சுக்க போகிறீங்க. அடுத்து வந்துட்டு வீக்லி டுவைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கூகுள் மீட்டில் வந்துட்டு டைரெக்டாக கனெக்ட் பண்ணி உங்களுக்கான இந்த ஹோல் சிலபஸுமே வந்துட்டு ஃபுல்லாக ரிவிஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி உங்களோட நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். உங்களுக்கு வீடியோ வந்துட்டு எக்ஸ்பிளைனாக டீட்டெயிலாக இருக்கும். அதை வந்து கிறிஸ்பாக ரிவிஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி ஒரு 3 hours வந்துட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அப்போது இந்த யூனிட்லேருந்து என்னென்னலாம் கேட்குறாங்க, எப்படியெல்லாம் கேட்கலாம், என்ன தப்பு பண்ணுறோம், நம்ம எதை வந்துட்டு சரியாக படிக்காமல் போயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு ரிவிஷன் கிளாஸாக தான் டைரக்ட் கிளாஸஸ் அப்படின்றது இருக்கும். மீதி எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெக்கார்டட் கிளாஸஸ் தான் வந்துடும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 5 இருக்கு இல்லையா, இந்த இது சரிங்களா, இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு அப்படின்றது. இதில் மெயின்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா தியரிட்டிக்கல் போர்ஷன் எல்லாமே நம்ம இப்போ வீடியோவாக கொடுத்துருவோம். இதில் நிறைய என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்துட்டு வரும் சரிங்களா. அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது நீங்கள் எவ்வளோ நாளைக்கு படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குரூப் 1 எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் வந்துட்டு 1 yearக்கான கரண்ட் அஃபேர்ஸாவது தரவாக வச்சுக்கணும் சரிங்களா. இப்போ உங்களுக்கு செப்டம்பரில் எக்ஸாம் அப்படின்ற பட்சத்தில் லாஸ்ட்டு ஜூலையில் இருந்தாது நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை வந்துட்டு தெளிவாக படித்து வச்சுக்கிறது நல்லது. நான் உங்களுக்கு ஜூலை 25 இருந்து தான் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றத நான் கொடுக்க போகிறேன். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்கும்போது இதில் எதெல்லாம் இந்தியன் எக்கனாமி, எதெல்லாம் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் சேர்ந்து வரப்போகுது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு இதனுடைய வீடியோ அப்படின்றது வந்துடும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னலாக கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அடுத்து தேர்ட் இம்பார்ட்டன்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 6 இருக்கு இல்லையா, ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்றது 40 கொஷின்ஸ் வரக்கூடியது. இது வந்துட்டு அடுத்து 3ஆவதாக உங்களுக்கு நான் எடுக்க போகிறேன். அடுத்து 4ஆக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் பாலிட்டி அப்படின்றது, இதுவும் 40 கொஷின் வருது. இது ரொம்ப வெரி சிம்பிள், பட் நிறைய நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். பட் பாலிட்டி மாதிரி ஈஸியான சப்ஜெக்ட் எதுவுமே கிடையாது சரிங்களா. ஃபஸ்ட்டு இந்த 4 யூனிட்டை உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியா, தென் ஜென்ரல் சயின்ஸ், இதை வந்துட்டு நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்கலாம் அப்படின்றது பிளான் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா. இதில் வந்துட்டு உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக எல்லாத்துக்கும் சேர்த்து ப்ரிலிம்ஸுக்கு மட்டுமே நான் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹8,999 அப்படின்றது நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதில் நான் என்னென்னலாம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ரெக்கார்டட் கிளாஸஸும் வீடியோவாக வந்துடும் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில நோட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ நோட்ஸ் அப்படின்றது கொடுக்கக்கூடியது வந்துட்டு நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவேன். இல்லை ஃப்ரீ நோட்ஸாக நான் கொடுக்க விருப்பம் இல்லை, அந்த நோட்ஸோட குவாலிட்டி கண்டென்ட்டு அது வெளியில் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சில நோட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா. சம் மினிமல் அமௌண்ட்டாக தான் இருக்கும், உங்களுக்கு அதிகமாகலாம் நான் சார்ஜ் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா அதோட ஒர்த் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் சரிங்களா. அடுத்து 3ஆவது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இதில் ரிவிஷன் கிளாஸஸ் அப்படின்றது டைரெக்டாக கண்டிப்பாக நான் கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன். அடுத்து 4th ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் டெஸ்ட்டு கொஷினாக நான் கொடுக்கல, ப்ராக்டிஸ் கொஸ்டினாக நான் உங்களுக்கு கொடுப்பேன் சரிங்களா. ப்ராக்டிஸ் கொஸ்டின் அப்படின்றது இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூனிட் 6 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்துட்டு நான் ஃபுல்லாக உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸஸ் கொடுத்துறேன். இதில் நான் வந்துட்டு ஒரு 2 டெஸ்ட்டு 3 டெஸ்ட்டு அப்படின்னு வைக்காமல் யூனிட் 6ல் உங்களுக்கு டோட்டலாக என்னால் எத்தனை கொஷின் வந்துட்டு எடுக்க முடியுமோ அது மோரார்லஸ் 500 to 700 கொஷின்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டைப்பிங்கில் கொடுக்க போகிறேன். அந்த கொஷின்ஸ் அடிக்கிறதன் மூலமாக நீங்கள் இந்த சப்ஜெக்டை எந்த அளவுக்கு இன்டெப்த்தாக படிக்கணும், எந்த அளவுக்கு நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்றது வந்து நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா. டெஸ்ட்டு கொஷின்ஸாக வராமல் உங்களுக்கு என்னவாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் கொஷின்ஸாக வரும் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூடு இருக்குது, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே நான் உங்களுக்கு ஓப்பன் ஃபோரம்லேயே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ வீடியோவாக கொடுத்துறேன். இன்கேஸ் இதோட PDF ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தனியாக வந்துட்டு வாங்கிக்கோங்க சரிங்களா. இல்லை உங்கள்கிட்ட ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் நீங்கள் வச்சுருப்பீங்க, அதனால் உங்களுக்கு தேவையில்லை, என்னோடய டிஸ்கஷன் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் போதும் சரிங்களா. அதே போல் ஆப்டிடியூடுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோடய லெசர் டைமில் உங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு டாப்பிக்காக வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணி கிளாஸஸ் கொடுத்துறேன், அதில் டெஸ்ட்டு கொஷின்ஸும் கொடுத்துறேன். பட் இது எல்லாமே
எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக தான் வரும். சரிங்களா? இது யாரெல்லாம் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு டோட்டலி ஃப்ரீயாக வரும். இதில் சில விஷயங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஸ்பெஷலாக அடிஷ்னலாக நான் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் கொடுத்துருவேன். சரிங்களா? அப்போது இதில் வந்துட்டு டோட்டலாக ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,999. இன்கேஸ் இதை வந்துட்டு ஒரே பேமெண்ட்டாக உங்களால் பே பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் சப்ஜெக்ட் வைஸ் கூட எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ சப்ஜெக்ட் வைஸ் வந்து நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த யூனிட் 5 இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடுன்னு இருக்கு இல்லையா, டோட்டலாக உங்களுக்கு வந்துட்டு 50 கொஷின் வருது. இதோட கிளாஸஸ், ப்ராக்டிஸ் கொஷின்ஸு அண்ட் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸ் எவ்ரிதிங் நான் கொடுக்கக்கூடியது எல்லாமே இருக்கு இல்லையா, எல்லாமே உங்களுக்கு சேர்ந்து வந்துடும். இது மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2500 அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதே போல் இந்தியன் பாலிட்டிக்கு வந்துட்டு 2000 ருபீஸ். தென் அதே போல் அடுத்த 40 கொஷின்ஸ் இருக்கக்கூடிய யூனிட் 6க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2000 ருபீஸ் அப்படின்றத நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6.5 இதில் வந்துடுது. அடுத்து இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1500. ஓகேங்களா? அப்போ மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 யூனிட்டுக்கும் வந்துட்டு உங்களுக்கு 8000 அப்படின்றது வந்துடும். சரிங்களா? இந்த 2 யூனிட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 750 நான் சார்ஜ் பண்ணுறேன். சரிங்களா? ஏன்னா இது ரொம்ப சிலபஸ் கம்மி. ஏன்னா கிளாஸஸ் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக தான் போகும். ரெக்கார்டட் கிளாஸஸ் நான் கொடுக்க போகிறேன். ப்ராக்டிஸ் கொஷின் அப்படின்றது உங்களுக்கு வர வேண்டியது வந்து தான் சேர்ந்துடும். ஸோ ஆனால் இது கம்மியான மார்க் தான் வருது அப்படின்றனால சிலருக்கு வந்துட்டு இந்த சப்ஜெக்ட் 2யும் படிக்காமலே போயிடலாம் அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ அதனால் இந்த 2 சப்ஜெக்ட் வந்துட்டு ஈச் வந்துட்டு 750 அப்படின்றது இது பண்ணியிருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு பேக்கேஜாக வேணும் அப்படின்னா 8,999 கொடுத்து நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. இல்லை நான் வந்துட்டு என்னால் அவ்வளோ பே பண்ண முடியாது, ஒவ்வொரு சப்ஜெக்டாக பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டாக கூட கொடுத்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டுக்கு பே பண்ணுறீங்களோ அதில் வந்துட்டு நான் உங்களுக்கு அந்த குரூப்பில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கான வீடியோஸ் மட்டும்தான் உங்களுக்கு வரும். சரிங்களா? பட் இதில் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், உங்களோட தேவைக்கு நீங்கள் படிக்கிறீங்க, இதை வந்துட்டு யாரும் எங்கேயும் மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? சில வீடியோஸாக இருக்கட்டும், சில நோட்ஸாக இருக்கட்டும், உங்களுக்குன்னு நான் கொடுக்குறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எங்கேயும் மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. ஒருத்தர் வாங்கிட்டு 4 பேர் படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியே நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அது வந்துட்டு அஸ் அ பியூரோக்ராட்டாக நம்ம ஒரு நல்ல குரூப்பன் அதிகாரியாக ஒரு டிஓவாக ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு திங்கிங்காக இருக்காது. அது என்னுடைய சஜஷன்ஸ். அதனால் நீங்கள் அது எதுவும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். பட் இதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். 9087369440 அப்படின்ற இந்த நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஓ ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். டிஓஏஎஃப் கைடன்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கும். சரிங்களா? இன்னொன்று குரூப் அண்ட் மெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கும். இந்த 2 குரூப்லையுமே வந்துட்டு தேவைப்படுன்றவங்க நீங்கள் அதில் சில வீடியோஸ்லாம் இருக்குது. இல்லை அந்த குரூப்லேயே கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த நம்பர் இருக்கு இல்லையா, 9087369440 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கூட டீட்டெயில்ஸ் வந்துட்டு வாங்கிக்கோங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.